இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கண்டக்டருடைய கால் லெட்டர் எப்போ வெளியிட போகிறாங்க, இது குறித்து சில முக்கியமான தகவல்களை நான் இப்போ உங்களுக்காக சொல்ல போகிறேன். ஸோ அது மட்டுமே இல்லை, யாரெல்லாம் செய்முறை தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கிறீர்கள் அவர்களை பற்றிய ஒரு சில முக்கியமான வீடியோ பதிவு இதில் ரெடியாக இருக்குது. செய்முறை தேர்வுக்கு முன்னாடி கால் லெட்டர் எப்படி வரும் அதை பற்றியும் நான் உங்களுக்காக இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேங்க. மக்களே, நீங்கள் நம்முடைய சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்முடைய சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குதுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 9 மண்டலங்கள் இருக்குது தமிழகத்தில். கும்பகோணம், திருச்சி, நாகப்பட்டினம், காரைக்குடி, புதுக்கோட்டை, இந்த மாதிரி நிறைய மண்டலங்கள் வாயிலாக சேலம், தருமபுரி. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மண்டலத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா புதிய புதிய காலி பணியிடங்கள் நாளுக்கு நாள் வந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ டிடிசி டிரைவர் கம் கண்டக்டர் பணியிடங்களை தான் அதிகளவு எடுப்பாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா டிரைவர் தனியாக எடுக்க போகிறாங்க, கண்டக்டர் தனியாக எடுக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு அறிவிப்பு நமக்கு அன்அஃபிஷியலாக தான் இருக்குது. ஸோ நான் அடிப்படையில் வந்து பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா டிரைவர் கம் கண்டக்டர் வந்து பார்த்திங்கன்னா 486 பேரும், டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக வந்து பார்த்திங்கன்னா 1486 பேரும், மீதி இருக்கிற எம்டிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 1092 பேரும். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வேகன்சிஸ் எல்லாமே உருவாக்கியிருக்காங்க. அந்த வேகன்சிஸ் படி வந்து பார்த்திங்கன்னா டிரைவர் கம் கண்டக்டர், டிரைவர் தனியாக, கண்டக்டர் தனியாக, இவர்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில தினங்களில் கால் லெட்டர்ஸ் எல்லாமே பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த கால் லெட்டரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய பேருடைய இப்போ ஈடுபட்டவர்களுடைய பெயர் இருக்குமா அப்படின்றது கொஞ்சம் கேள்விக்குறியாக தான் இருக்குது. நிறைய பேர் ஒரே இதை தான் கன்ஃபியூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு கால் லெட்டர் வருமா வராதா, இது வந்து கொஞ்சம் கிளியராக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. என்ன மதிப்பெண்களுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு கால் லெட்டர் வரும், யாருக்கு கால் லெட்டர் வராது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய டைம் இது. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா குறைந்தபட்சமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கால் லெட்டரில் என்ன தான் இருக்கும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ இந்த நேர்முக தேர்வுக்கு அழைப்பு கடிதம் எப்படி இருக்கும்? அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தில் தினக்கூலி ஓட்டுநருடன் நடத்துனர் பணியிடங்களுக்கு புதிய அறிவிப்பு வெளியிட்டாங்க. ஸோ அதன் அடிப்படையில் நம்ம பார்க்குறப்ப உங்களுடைய நேர்முக தேர்வில் இதெல்லாம் இருக்கணும். குறைந்தபட்சம் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும். உயரம் 160 சென்டிமீட்டர், எடை 50 கிலோ இருந்தல் அவசியம். செல்லத்தக்க கனரக வாகனர் ஓட்டுநர் உரிமம், முதலுதவி சான்றிதழ், பொதுப்பணி வில்லை மற்றும் செல்லத்தக்க நடத்துனர் உரிமம், இது எல்லாமே கையில் கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறம் ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் அந்த 18 வயசு அனுபவ சான்றிதழ், 18 மாதம் நீங்கள் ஒர்க் பண்ண அனுபவ சான்றிதழ், 24 வயது கண்டிப்பாக பூர்த்தி அடைந்திருத்தல் வேண்டும். அதிகபட்ச வயது அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப எஸ்சிஎஸ்டி, பிசிஎம்பிசி, டிஎன்சி வகுப்பினருக்கு 45, ஓசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 40க்குள்ளே இருக்க வேண்டும். முன்னாள் இராணுவத்தினர் ஓசி பிரிவினருக்கு வயது வரம்பு 50க்குள்ளார இருத்தல் வேண்டும். டிஎன்சி, எஸ்சிஎஸ்டி, பிசி வகுப்பினருக்கு 55க்குள்ளார இருத்தல் வேண்டும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. கனரக வாகன உரிமம், ஹெவி டியூட்டி டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கல் லைசன்ஸ் எடுத்து 18 மாதங்கள் முன் அனுபவம் பெற்றிருத்தல், இதற்கு உண்டான சான்றிதழை நீங்கள் அட்டாச் பண்ணணும். ஓகேங்களா? சாலை போக்குவரத்து நிறுவனத்தின் மூலம் பயிற்சி பெற்று கனரக உரிமம் வாகனம் பெற்ற வரிசை எண், ஸோ உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸோடைய நம்பர் வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கிற மாதிரி செக் பண்ணிக்கணும். ஃபஸ்ட் எய்ட் சான்றிதழும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே இருந்தால் மட்டும்தான், இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கால் லெட்டர் அனுப்பணும்னு சொல்லிடுறாங்க. சான்றிதழ் சரிபார்ப்பின் போது கொண்டு வர வேண்டிய சான்றிதழ்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சான்றிதழ்கள் எல்லாமே சான்றிதழ் சரிபார்ப்பில் நீங்கள் நிச்சயமாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சான்றிதழ்கள் எல்லாமே சான்றிதழ் சரிபார்ப்பில் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவைக்கான அசல் சான்றிதழ், ஜாதி சான்றிதழ் அட்டை, அசல் கனரக வாகன ஓட்டுநர் உரிமம், ஓட்டுநர் வில்லை, பேட்சு, அசல் நடத்துனர் உரிமம், இது எல்லாமே கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. செல்லத்தக்க வேலிடான முதலுதவி சான்றிதழ், ஸோ முதலுதவி சான்றிதழ், அப்புறம் சாலை போக்குவரத்து ஐஆர்டி நிறுவனத்தின் மூலம் பயிற்சி பெற்றிருந்தால் அந்த நிறுவனத்திலிருந்து வழங்கப்பட்ட ஓட்டுநர் பயிற்சிக்கான சான்றிதழ், கனக ஓட்டுநர் உரிமம் பயிற்சி 18 மாதம் முன் அனுபவ சான்றிதழ் கட்டாயமாக இருக்க வேண்டும். ஓகேங்களா? இது எல்லாமே இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு கால் லெட்டர் அனுப்புவாங்க. இந்த கால் லெட்டர் எடுத்துகிட்டு நீங்கள் எந்த இடத்துக்கோ எந்த மண்டலத்துக்கோ அந்த மண்டலத்துக்கு நீங்கள் சென்றுட்டு செய்முறை தேர்வுலேயும் நீங்கள் கலந்துக்கலாம். செய்முறை தேர்வு வந்து பார்த்திங்கன்னா டிரைவருக்கு 40 மதிப்பெண்களும், கண்டக்டருக்கு 40 மதிப்பெண்களும், இன்டர்வியூ வந்து 20 மதிப்பெண்களும், ஸோ ஒரு 100 மார்க் நடக்கிறோம். அடுத்து எழுத்து தேர்வில் 50 மார்க்கு, மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 150 மார்க்குக்கு இந்த எக்ஸாமை ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த எழுத்து தேர்வுடைய கட்டா மதிப்பெண்களை தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. என்ன மதிப்பெண்கள் பெற்றிருந்தால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செய்முறை தேர்வுக்கு அழைப்பு கடிதம் வரும் அப்படின்றத பற்றி தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். ஸோ டிரைவர் கேட்டகரி பொறுத்தவரைக்கும் ஜிடிக்கு 46, பிசிக்கு 45, பிசி முஸ்லீமுக்கு 44, எம்பிசி மற்றும் டிஎன்சிக்கு 43, எஸ்சிக்கு 40, எஸ்சிஏக்கு 35, எஸ்டிக்கு 30, பிஎஸ்டிஎம் 30, எக்ஸ் சர்வீஸ்மேன், டிரான்ஸ்ஜெண்டர், டிஸ்ட்ரிக்டோட, என்சிசி, ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி கேட்டகரி வரப்போ 20 மார்க் இருந்தாலே போதும். அப்புறம் கண்டக்டருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப ஜிடிக்கு 40, பிசிக்கு 39, பிசி முஸ்லீம் 38, எம்பிசி மற்றும் டிஎன்சி 37, எஸ்சிக்கு 36, எஸ்சி 35, எஸ்டி 34, பிஎஸ்டி 33, எக்ஸ் சர்வீஸ்மேன், டிரான்ஸ்ஜெண்டரோட வந்தால் 20.
ஸோ டிரைவர் கம் கண்டக்டர் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப ஜிடிக்கு 35, பிசிக்கு 33, பிசி முஸ்லீம் 32, எம்பிசி மற்றும் டிஎன்சி 31, எஸ்சிக்கு 30, எஸ்சி 29, எஸ்டி 28, பிஎஸ்டிஎம் 27. ஸோ இப்போ சேஃப் ஜோன் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஜிடிக்கு 30, பிசிக்கு 25, பிசி முஸ்லீம் 24, எம்பிசி மற்றும் டிஎன்சி 27, எஸ்சி 22, எஸ்சி 21, எஸ்டி 20, பிஎஸ்டிஎம் 20, எக்ஸர்விஸ்மேன் டிரான்ஸ்ஜெண்டர் கூட வந்தாலும் 20. இந்த மதிப்பெண்களை பெற்றிருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக உங்களுக்கு அழைப்பு கடிதம் கால் லெட்டர் வரும். ஸோ கவலையே பட வேண்டாம். டிஎன்எஸ்டிசியில் பணி வாய்ப்பு உங்கள் வீடு தேடி வருங்க நண்பர்களே. இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கால் லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில தினங்கள் இந்த செப்டம்பர் முதல் வாரத்தில் 100% வெளியிட போகிறதா தகவல் வந்துருக்குங்க. பொறுத்து நம்ம பார்க்கலாம். டிஎன்எஸ்சி செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.